அனைத்து மாணவர்களுக்கும் இனிய வணக்கங்கள். நாட்டில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழல் நிலைமை காரணமாக இலங்கையில் பிரபல்யம் வாய்ந்த சயின்ஸ் எஜுகேஷன் சென்டர் கேண்டி, அதாவது செக் கேண்டி எனப்படும் நிறுவனமானது தொழில்நுட்பவியல் மாணவர்களுக்காக தொழில்நுட்பவியல் பாடங்களான பயோசிஸ்டம்ஸ் டெக்னாலஜி, சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி, இன்ஜினியரிங் டெக்னாலஜி அண்ட் ஐசிடி போன்ற பாடங்களை கற்பிப்பதற்காக முன்வந்துள்ளது. அதற்காக செக் ஆப், SEC ஆப் எனப்படும் தொழில்நுட்பத்தினூடாக உங்களுக்கு கற்பிப்பதற்காக முன்வந்துள்ளது. அதன் விளைவாக நான் இன்று தொழில்நுட்பவியல் பாடங்களில் ஒன்றான பயோசிஸ்டம்ஸ் டெக்னாலஜி BST உயிர் முறைமைகள் தொழில்நுட்பவியல் எனப்படும் பாடத்தை கற்பிப்பதற்காக இன்று உங்கள் முன்னிலையில் வந்துள்ளேன். நான் ராஜேந்திரா ஹரியர், டெக்னாலஜிஸ்ட். ஓகே, சரி. இங்க பயோசிஸ்டம்ஸ் டெக்னாலஜியை பத்தி ஃபர்ஸ்ட் பாடப்பரப்புகளையும் அந்த பயோசிஸ்டம் டெக்னாலஜியில லோடு, அதாவது சிலபஸ் லோடு எவ்வளவு அது தொடர்பாகவும் பார்த்துட்டு நாங்க எங்களோட பாடப்பரப்புக்கு போகக்கூடியதாக இருப்போம். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் பயோசிஸ்டம்ஸ் டெக்னாலஜி, உயிர் முறைமைகள் தொழில்நுட்பவியல். இந்த உயிர்முறைமைகள் தொழில்நுட்பவியல் என்ற பாடத்துக்கு நீங்க தியரி, பிராக்டிகல் என இரண்டு வகையை நாங்க பிரிக்கிறோம். இந்த BST என்ற பாடத்தை தியரி அண்ட் பிராக்டிகல் என்ற இரண்டு வகையா பிரிக்கிறோம். உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமும் தியரி, பிராக்டிகல் என்ற இரண்டு வகையாக தான் நடைபெறும். ஓகே, சரி. சோ BST என்ற பாடத்தில் தியரி, உங்களோட தியரி லோட பாத்தீங்களா இருந்துச்சுன்னா கிரேட் 12 தரம் 12 11 பாடங்களும், கிரேட் 13 அதாவது தரம் 13 8 பாடங்களும் காணப்படுகின்றது. மொத்தமாக 19 பாடங்கள் உங்களது உயிர் முறைமைகள் தொழில்நுட்பவியல் என்ற பாடத்தில் காணப்படுகின்றது. இந்த 70%, இந்த 30%, அதை பத்தி நாங்க இறுதியாக நான் கூறுகின்றேன். ஓகே, சோ நாங்க தியரி வைஸ் பார்த்துட்டோம். தியரி வைஸ் எவ்வளவு? கிரேட் 12 11 பாடங்கள் இருக்கு, கிரேட் 13 8 பாடங்கள் இருக்கு, மொத்தமாக 19 பாடங்கள். சோ அடுத்தது நாங்க வருவோம் பிராக்டிகலுக்கு. பிராக்டிகல் எடுத்துக்கிட்டோம்னா செயல்முறை பரீட்சை. இந்த செயல்முறை பரீட்சை எடுத்துக்கிட்டீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் நடந்த பிறகு கிட்டத்தட்ட 1.5 மாதங்கள்ல உங்களுக்கு இந்த பிராக்டிகல் எக்ஸாம் கட்டாயம் நடைபெறும். நீங்க கட்டாயம் அதுக்கு பங்கு பெற்றணும். நீங்க பங்கு பெற்றாவிடில் உங்களுக்கான பெறுபேறு நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது, அதாவது உங்களுக்கான ரிசல்ட்ஸ் உங்களுக்காக வராது. ஓகே, சரி. சோ நாங்க இந்த பிராக்டிகலை பத்தி பார்ப்போம். பிராக்டிகல் கேட்டீங்களா கிட்டத்தட்ட உங்களுக்கு 117 பிராக்டிகல் உங்களுக்கு இருக்கு BST பொறுத்த வரைக்கும். நீங்க பயப்பட தேவையில்லை, 117 பயப்பட தேவையில்லை. சோ 117 பிராக்டிகலும் சின்ன சின்ன பிராக்டிகல், அதுல சிலது மட்டும் கொஞ்சம் பெரிய பிராக்டிகலாக காணப்படுகிறது. அது பாத்தீங்கன்னா கிரேட் 12 மட்டும் உங்களுக்கு 62 பிராக்டிகலும், கிரேட் 13ல 55 பிராக்டிகலும், மொத்தமாக 117 பிராக்டிகல் காணப்படுகிறது. இதுல பாத்தீங்களா இருந்தா இந்த 70% 30% எனப்படுவது என்னன்னு கேட்டீங்களா இருந்துச்சுன்னா, ஒரு எங்கட பகுப்பாய்வின் படி கிட்டத்தட்ட ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டீங்களா இருந்தா, உங்களோட ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் எடுத்துக்கிட்டீங்களா இருந்தா உங்களுக்கு தியரி மட்டும் 70% தியரி, அதாவது ஒரு 100 மார்க்ஸ்ல 70 மார்க்ஸ் மட்டும் உங்களோட தியரிக்கு வரும். தியரிக்கு நீங்க படிக்கிற அந்த 19 பாடங்களுக்குள்ள வர்ற கேள்விகள் எல்லாம் 70 மார்க்ஸுக்காக தான் வரும். 70 மார்க்ஸ் கேட்டீங்கன்னா 70%, 100 வீதத்துல 70%க்காக வரும். மிச்சம் 30% உங்களோட பிராக்டிகல், நீங்க செய்ய போற பிராக்டிகலுக்கு தான் வரும். சோ மொத்தமா 100%. சோ இந்த 30% கேட்டீங்களா இருந்தா கிட்டத்தட்ட 3 விதமா நாங்க பிரிச்சிருக்கோம். அதாவது ஸ்பாட் டெஸ்ட், B1 டெஸ்ட், B2 டெஸ்ட் என பிராக்டிகல் டெஸ்ட், அந்த 3 வகையான டெஸ்ட் இருக்கு. சோ இந்த 3 டெஸ்டையும் உள்ளடக்கியது தான் இந்த பிராக்டிகல் செயல்முறை பரீட்சை. சோ இது தொடர்பான விளக்கங்களை நான் உங்களுக்கு வர அடுத்தடுத்த கிளாஸஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன். ஓகே, சரி. நாங்க ஃபர்ஸ்ட் இந்த தியரி வைஸ், பிராக்டிகல் வைஸ் நாங்க போக போக ஒவ்வொரு பிராக்டிகல்ஸா பார்த்துட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு முக்கியம் தியரி. சோ தியரியை பார்த்தோம்னா எங்களுக்கு மொத்தம் 19 பாடங்கள் இருக்கு. அந்த 19 பாடங்கள் தொடர்பாக இன்னைக்கு ஒவ்வொரு பாடங்களும் என்னென்ன விஷயங்களை கூறுது அது தொடர்பாக ஒரு சிறிய சுருக்கமாக சொல்றேன். சோ அந்த சுருக்கமான விளக்கத்துடன் நாங்க இன்னைக்கு நில அளவை எனப்படும் பாடம் தொடர்பாக நாங்க ஒரு என்ன கேட்டீங்களா இருந்துச்சு, அந்த நில அளவை தொடர்பாக என்னென்ன விடயங்கள் இருக்குன்றது தொடர்பாக அந்த பாடத்தை நாங்க இன்னைக்கு படிப்போம். ஓகே, சரி.
இதுல முதலாவது பாடம் எடுத்துக்கிட்டீங்களா இருந்துச்சுன்னா பிஎஸ்டி முதலாவது பாடம் கேட்டீங்களா இருந்தா ஷார்ட்டா நம்ம சொல்லுமா இருந்துச்சுன்னா வானிலை நிபந்தனைகள். வானிலை நிபந்தனைகள் இது உண்மையான தலைப்பு கேட்டீங்களா இருந்துச்சுன்னா உயிர் முறைமைகளுக்கு பொருத்தமான வானிலை நிபந்தனைகள்னு வரணும். ஓகே, சோ நான் ஷார்ட்டா போடுறேன் வானிலை நிபந்தனைகள். ஓகே, இந்த வானிலை நிபந்தனைகள் என்ற பாடத்துல நீங்க சோ அவ்வளவு பெரும்பான்மையான கேள்விகள் இந்த பாடத்திலிருந்து வராதவங்களுக்கு கிட்டத்தட்ட கேட்டீங்களா இருந்தா எம்சிக்யூ உண்டு, ஸ்ட்ரக்சர்ல ஒரு சிறு பகுதி, எஸ்ஏல ஒரு பகுதி, ஒரு சின்ன ஒரு கேள்வி வரலாம், இல்லாட்டி வராம விடலாம். ஆனா இந்த பாடம் கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன கேட்டீங்களா இருந்தா இந்த பாடம் உங்களுக்கு அடுத்து வர பாடங்கள்ல ஏதாவது ஒரு பாடங்கள்ல இந்த பாடம் உங்களுக்கு இணைப்புகளா வரும். இணைப்புன்னு கேட்டீங்களா இருந்தா ஒரு லிங்க் பண்ணி ஒரு சங்கிலி மாதிரி இதோட தொடர்பு பட்டு வரலாம் அந்த பாடங்கள். அதனால இந்த பாடங்கள் கட்டாயம் நீங்க விளங்கி இருக்கணும் இந்த பாடத்தை. ஓகே, சரி. இந்த வானிலை நிபந்தனைகள்ன்ற பாடம் கேட்டீங்களா இருந்தா இதுல நீங்க படிக்க போறது கேட்டீங்களா இருந்தா காலநிலை வானிலை என்றால் என்ன, காலநிலை காரணிகள், உதாரணமாக மழை வீழ்ச்சி, வெப்பநிலை, ஒளி, அடுத்த காற்று, சாரீரப்பதன், வளிமண்டல அமுக்கம் போன்ற காலநிலை காரணிகள் அது தொடர்பான விளக்கத்தை நீங்க பெறுவீங்க. அந்த காலநிலை காரணிகள் பயிர் செய்கையில் எவ்வாறு முக்கியத்துவம் பெறுகிறது அது தொடர்பான விளக்கத்தையும் இந்த பாடத்துல பார்ப்பீங்க. மற்றது இந்த பாடத்துல நீங்க பார்க்க வேண்டிய இன்னொரு தெரிச்சு மட்டம் கேட்டீங்களா இருந்தா இந்த காலநிலை காரணிகள் அல்லது வானிலை காரணிகளை எந்த உபகரணத்தின் மூலமாக நீங்க அளப்பீங்க, அந்த உபகரணங்கள் எந்த இடத்துல இருக்கும், அந்த இடத்துக்கு பெயர் என்ன, அதாவது நாங்க வானிலை அவதான நிலையம்னு சொல்லுவோம். ஓகே, சோ அந்த வானிலை அவதான நிலையத்துல திட்டப்படம் என்னென்ன முக்கியத்துவம், அந்த வானிலை நிலையம் ஒன்றை நிறுவும் போது என்னென்ன விடயங்கள் கவனிக்க வேண்டும் அது தொடர்பாகவும் தன்னியக்க வானிலை அவதான நிலையம், அதாவது ஆட்டோமேட்டட் வெதர் ஸ்டேஷன் சொல்லுவோம், AWS சொல்லுவோம், அந்த தன்னியக்க வானிலை அவதான நிலையம் தொடர்பாகவும் இந்த பாடத்துல நாங்க விரிவாக பார்ப்போம். அடுத்தது இரண்டாவது மண், சாயில்னு சொல்லுவோம். சோ மண்ணை பத்தி கட்டாயம் நம்ம படிச்சே ஆகணும். எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டாக காணப்படும் இந்த மண். உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல கேள்விகள் கொஞ்சம் கூடுதலாக வரக்கூடிய பாடமாகவும் காணப்படும். இந்த மண் பாடத்தை எடுத்துக்கிட்டீங்களா இருந்துச்சுன்னா இந்த மண்ணில் நீங்க படிப்பீங்க மண் என்றால் என்ன, மண்ணோட முக்கியத்துவம் என்ன, மண் எவ்வாறு உருவாகிச்சு, மண்ணோட பௌதிக இயல்பு, ரசாயன இயல்பு, உயிரியல் இயல்பு, அது ஒவ்வொன்றும் தொடர்பாக விளக்கமாக இந்த பாடத்துல பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் காணப்படுகின்ற பொதுவான மண் கூட்டங்கள் 4 அது தொடர்பாகவும் நீங்க இந்த பாடத்துல பார்ப்பீங்க. அதுல செல்வாக்கு, அது என்னென்ன கைத்தொழில்களை பயன்படுத்தப்படுது அது தொடர்பாகவும் இந்த பாடத்துல பார்ப்போம். இதுவும் ஒரு வகையான ஒரு முக்கியமான பாடம். ஓகே, சரி. மூணாவது பாடம் நில அளவை. இன்னைக்கு இந்த நில அளவை என்ற பாடத்தை நாங்க பார்க்க போறோம். சோ எல்லாத்தையும் விளங்கப்படுத்தி முடிஞ்சு இந்த நில அளவை என்ற பாடத்தை நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த நில அளவைன்றது ஒரு மிக முக்கியமான பாடம். இதுல நான் சொல்லுவேன், இந்த பாடத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லுவேன், மிக முக்கியமான பாடம். உங்களுக்கு வரப்போற கேள்விகள், அதாவது தியரி வைஸோ பிராக்டிகல் வைஸோ பெரும்பாலான கேள்விகளை உள்ளடக்கிய பாடங்களுள் நிறைய பாடங்கள் இருக்கு. அதுல குறிப்பிட்ட பாடங்கள் இருக்கு. அந்த குறிப்பிட்ட பாடங்களுள் இந்த பாடமும் ஒன்றாகும். அதாவது பெரும்பான்மையான கேள்விகள் வரக்கூடிய பாடங்களும் இது ஒன்றாகும். சோ இந்த பாடத்தை கட்டாயம் நீங்க மிக என்ன சொல்றது உன்னிப்பாக கவனிக்கணும். விளங்குதா? சோ ஒவ்வொரு விடயங்களையும் பத்தி இது தெரிஞ்சுக்கணும். நாங்க புது விடயங்கள் வரும். சோ புது விடயங்களை நாங்க ஒரு இன்ட்ரெஸ்டோட படிக்கணும். ஓகே, சோ ஒரு இந்த பாடத்தை கேட்டீங்களா இருந்தா ஒரு இன்ட்ரெஸ்டான பாடம். ஆனா நிறைய பேர் இது போரான பாடம்னு நினைக்கிறாங்க. போரா படிச்சு கொடுக்குறாங்க. ஓகே, சோ அதனாலதான் இது போரான பாடம். ஓகே, இன்ட்ரெஸ்டா படிச்சு கொடுத்தா இதை விட இன்ட்ரெஸ்டான பாடம் எதுவுமே இல்லை. ஓகே, சரி. சோ இந்த நில அளவையில நாங்க பார்ப்போம். நாங்க தேசப்படங்கள் வரைவதற்காக நில அளவை எவ்வாறு யூஸ் பண்றோம், என்னென்ன அளவை, நில அளவைகள் வகைகள், நில அளவை செய்வதற்காக என்னென்ன அளவீடுகளை நாங்க யூஸ் பண்றோம். விளங்குதா? சோ ஒவ்வொரு மட்டங்காணல், அடுத்து சமவெளி கோட்டு படமாக்கல் மற்றும் தளவீட நில அளவை, சங்கிலி நில அளவை, அது தொடர்பாக ஃபுல்லா நாங்க பார்ப்போம். ஃபுல்லா சர்வேயிங் தொடர்பாக ஃபுல்லா இதுல பார்ப்போம். ஓகே, சரி. இது ஒரு மிக முக்கியமான பாடம் உண்டு. சோ இதுல ஸ்டார் போட்டுருங்க. ஓகே, 4வது நீர்வளங்கள்.
இதுவும் ஒரு சிறிய பாடப்பரப்பை உள்ளடக்கிய பாடமானது அது. சரிதானே? சிறிய பாட விடயங்கள் கொண்ட பாடம் தான் இந்த பாடம். இந்த பாடம் மிக முக்கியமாக இல்ல, கேள்விகள் வரும். ஸோ ஆனாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும் நாங்க. ஓகே, எதையும் நாங்க என்ன கேட்டீங்களா இருந்துச்சுன்னா என்ன சொல்றது வேணா அது படிக்காம விட்டுருவோம் அப்படிலாம் நினைக்க கூடாது. எந்த விடயமும் எங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும் நாங்க. ஓகே, ஸோ எங்களுக்கு நாங்க சொல்லுவாங்க ஒரு பழமொழி ஒன்று, சின்ன பழமொழி ஒன்று இருக்கு, கற்றது கையளவு கல்லாதது உலகளவு. ஓகே, ஸோ நாங்கள் இப்போ ஆசிரியர் ஆகிட்டோன்றதுக்காக நாங்கள் இன்னும் படிக்கணும். நாங்கள் படிக்காத இன்னும் நிறைய இருக்கு. ஸோ எந்த விடயத்தையும் நீங்கள் எது இருந்தாலும் அதை அலட்சியமாக நினைக்காதீங்க. ஓகே, ஸோ அதை என்ன சொல்றது முயற்சியோட படிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, சரி. நீர் வளங்கள், வாட்டர் ரிசோர்சஸ் சொல்லுவோம். இந்த நீர் வளங்கள் நான் கிட்டத்தட்ட நீர் முதல்கள் அது தொடர்பாக நீர் முதல்களின் வகைப்பாடுகள், நீர் எவ்வாறு சேகரிக்கிறோம், மழை நீர் சேகரிப்பு பாத்திரம் அது தொடர்பாகவும், நீரை எடுத்துக்கிட்டா நீர் நிலத்துக்கு கீழேயும் காணப்படுது. அப்ப நிலத்துக்கு கீழே காணப்படுற என்னென்ன வகையான நீர் இருக்கு. ஓகே, சோ அந்த நீர் எவ்வாறு நிரம்புது, எவ்வாறு நிலக்கீழ் நீர் நிரம்புது, அதுக்கான செல்வாக்கு செலுத்தும் காரணிகள், அதனை விருத்தி செய்யத்தக்க காரணிகள் அது தொடர்பாகவும் இந்த பாடத்துல பார்ப்போம். இது ஒரு மிகச்சிறிய பாடம். இந்த வானிலை விதை மாதிரி மிகச்சிறிய பாடங்கள் தான் இது இந்த பாடம். ஓகே, சரி. அடுத்தது 5வது பாடம், நீரின் தரம். நீரின் தரம், அதாவது நீரின் தரம் தொடர்பான பரமானங்கள் வரும். கிட்டத்தட்ட வாட்டர் குவாலிட்டி பாராமீட்டர்ஸ் சொல்லுவோம். ஓகே, சோ நீரின் தரம் இதுவும் ஒரு முக்கியமான பாடங்கள் உள்ளவர். இந்த நீரின் தரத்துல நீங்க பார்க்க போறது கேட்டீங்கன்னா, நீரின் பௌதீக, ரசாயன, உயிரியல் பரமானங்கள், அந்த ஒவ்வொரு பரமானங்கள் தொடர்பான விளக்கத்தை பார்ப்பீங்க. அடுத்தது நீர் ஒன்று எவ்வாறு மாசடையுது, அது மாசடைகிறதுக்காக என்னென்ன காரணங்கள், அது மாசடைகிறதுக்கான என்னென்ன காரணங்கள் அது தொடர்பாகவும், ஒரு மாசடைஞ்ச நீரை பரிகரிச்சு எவ்வாறு சுத்தமாக மாத்துவீங்க, அதாவது கழிவு நீர் பரிகரிப்புன்னு சொல்லுவோம் நாங்க, வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம். அந்த கழிவு நீர் பரிகரிப்பு தொடர்பான விஷயங்களை நீங்க பார்ப்பீங்க. ஓகே, சோ இந்த பாடம் உங்களுக்கு நீங்க யூனிவர்சிட்டி அதாவது பல்கலைக்கழகத்துக்கு நுழைஞ்சோன்னே இந்த பாடம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த பாடம் நீரின் தரமும் இந்த மண் நில அளவு என்ற பாடம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, சோ இந்த பாடத்தை கொஞ்சம் உன்னிப்பா இந்த பாடத்தை நீங்க கவனிக்க வேண்டியதாக இருக்கும், நீரின் தரம். ஓகே ஓகே, அடுத்தது 6வது பாடம் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா, தரமான தாவர உற்பத்தி. இந்த பாடம் உங்களுக்கு ஒரு ஃபெமிலியரான பாடம் தான். ஃபெமிலியர்ண்டா உங்களுக்கு நீங்க தெரிஞ்ச பாடமா தான் இருக்கும். தரமான தாவர உற்பத்தின்றது என்ன கேட்டீங்கன்னா, தாவர இனப்பெருக்கம் தொடர்பான ஒரு பாடம் தான் இந்த தரமான தாவர உற்பத்தி. ஓகே, சோ இதுல நாற்று மேடை, அதாவது ஒரு தாவரத்தை உருவாக்குறதுக்கு, இனப்பெருக்கிறதுக்கு என்னென்ன முறைகள் இருக்கு, இனப்பெருக்க முறைகள், அதுக்கான உதாரணங்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நம்ம நோக்குவோம். ஓகே, சரி. இளைய வளர்ப்பு மற்றும் நாற்று மேடை தொழில்நுட்ப முறைகள் போன்றவற்றையும் இந்த பாடத்துல நாங்க பார்ப்போம். சரி, சோ இந்த 6 பாடங்கள் முடிஞ்சிட்டு, சோ 7, 8, 9 பாடங்கள் தொடர்பாகவும் பார்ப்போம். இப்ப சோ இதுல நோட் பண்றேன்னா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, சோ தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, சரி. சோ அடுத்தது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா 7வது பாடம். 7வது பாடம் கேட்டீங்களா இருந்தா நீர் உயிரின வள கைத்தொழில். ஓகே, இதுவும் ஒரு வகையான பெரும்பான்மையான ஒரு கேள்விகளை உள்ளடக்கிய பாடம் தான். சோ இந்த பாடத்தை பத்தி கேட்டீங்களா இருந்தா, இந்த பாடத்துல நீங்க அலங்கார மீன்கள், அதாவது அலங்காரத்துக்காக வளர்க்கப்படும் மீன்கள் மற்றும் உணவுக்காக வளர்க்கப்படும் மீன்கள் மற்றும் அலங்காரத்துக்காக வளர்க்கப்படும் தாவரங்கள், அதே மாதிரி உணவு வகைக்காக வளர்க்கப்படும் நீர் தாவரங்கள் தொடர்பாகவும் இந்த விஷயத்துல இந்த பாடத்துல நாங்க பார்ப்போம். இதுல கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். மீன்களோட வளர்ப்பு எப்படி இருக்கும், என்னென்ன வகையான வளர்ப்பு முறைகள் இருக்கு, கலர் மீன்கள் இருக்கு, என்னென்ன மீன்கள், அந்த மீன்கள் ஒவ்வொன்றையும் படம் பார்ப்போம். அடுத்த நீர் தாவரங்கள், இதுவும் ஒரு மிக இன்ட்ரெஸ்டான பாடம். ஆனா மீனோடே உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று வரும். சரி, அந்த பாடம் படிப்பீங்கன்னா எல்லா பிள்ளைங்களும் சொல்றது இந்த பாடத்தை படிப்பீங்க.
இந்த பாடம் கேட்டீங்களா இருந்துச்சுன்னா ஒரு இன்ட்ரெஸ்டான பாடம். ஓகே, எந்த பாடமா இருந்தாலுமா இன்ட்ரெஸ்டான பாடம் தான். அது நாங்கள் முயற்சி செஞ்சு அது எங்களுக்கு இன்ட்ரெஸ்டான பாடமா மாறும். ஓகேயா, நாங்கள் என்னைக்கு முயற்சி செய்யாம இருக்கோமோ அது இன்ட்ரெஸ்ட் இல்லாமையே போயிடும். ஓகே, சரி. ஸோ 7ஆம் பாடம். ஸோ இதுதான் நீருயிரின வள கைத்தொழில். 8ஆம் பாடம் கேட்டீங்களா இருந்துச்சுன்னா விலங்கு உற்பத்தி. விலங்கு உற்பத்தி அதாவது கால்நடை வளர்ப்புன்னு சொல்லலாம் நாங்க. ஓகே, சரி. இது ஒரு பெரும்பான்மையான பாடம், கேள்விகளை கொண்ட பாடம் இது. சரியா, பெரும்பான்மையான கேள்விகளை வரக்கூடிய பாடம் இது. ஓகே, ஸோ இந்த விலங்கு உற்பத்தியில் நீங்க பார்க்க போறது கோழி வளர்ப்பு, மாடு வளர்ப்பு மற்றும் என்னென்ன முறைகள் இருக்கு அந்தந்த மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு அது தொடர்பான முறைகள். அடுத்தது விலங்கு உணவுகள், உணவு உற்பத்தி பொருட்கள், விலங்கு உணவு உற்பத்தி பொருட்கள் அது தொடர்பாக பார்ப்போம் இந்த பாடத்துல. அடுத்தது இந்த பாடத்துல பால், அது முட்டை அது தொடர்பாக கட்டாயம் நாங்கள் அதுல கொஞ்சம் விவரமான ஒரு விளக்கத்தை வந்து பெறுவோம் இந்த பாடத்துல. ஓகே, சரி. அடுத்தது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா இந்த 9வது பாடம் தரமான உணவு உற்பத்தி. தரமான உணவு உற்பத்தி இது ஒரு பெரும்பான்மையான, அதாவது உங்களோட BST 19 பாடங்கள்ல மிகப்பெரிய பாடங்கள் கிட்டத்தட்ட 3 பாடங்கள் இருக்கு. மிகப்பெரிய பாடங்கள் 3-4 பாடங்கள் இருக்கு. அந்த 4 பாடங்களையும் இந்த பாடம் ஒரு மிக முக்கியமான பாடம், கேள்விகள் கூடுதலாக வரக்கூடிய பாடம். அடுத்தது தேர்ச்சி மட்டங்கள் 19 பாடங்களில் கூடிய பாடம் இந்த பாடங்கள் தான். தேர்ச்சி மட்டங்கள் கூடுதலா இருக்கு, கிட்டத்தட்ட 10 தேர்ச்சி மட்டங்கள் இருக்கு. இது நம்மளுக்கு ஈஸி, உணவு தானே. சரியா, நம்ம அன்றாட வாழ்வில் காண்ற விடயம் ஒன்று தானே. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் இந்த பாடம். எப்படி இருக்கு, ஸோ ஃபுட்ல இவ்வளோ டெக்னாலஜிஸ் இருக்கா, ஸோ அது தொடர்பாக நம்ம பார்ப்போம். ஓகே, சரி. ஸோ தரமான உணவு உற்பத்தி இது மிக முக்கியமான பாடம். ஸோ இதை நான் படிச்சு கொடுத்த நேரம் உங்களுக்கு சொல்லுவேன் என்னென்ன விஷயம் இதுல அடங்கி இருக்குன்றது சொல்லுவேன். ஓகே, அடுத்தது 10வது அறுவடைக்கு பிந்திய தொழில்நுட்பம். அறுவடைக்கு பிந்திய தொழில்நுட்பம். ஓகே, அறுவடைக்கு பிந்திய தொழில்நுட்பம் அப்படின்னு கேட்டீங்களா இருந்துச்சுன்னா நீங்க அறுவடை செஞ்சதுல இருந்து நுகர்வோர் கைக்கு அந்த அறுவடை விளைச்சலானது நுகர்வோர் கைக்கு வரும் வரையில் இடைப்பட்ட காலப்பகுதியில் என்னென்ன விஷயங்கள், அதாவது என்னென்ன வகையான இழப்புகள் நடக்கும், என்னென்ன வகையான அந்த இழப்புகளை தவிர்ப்பதற்காக என்னென்ன விடயங்கள், அதாவது தொழில்நுட்பங்களை நாங்க பயன்படுத்துறோம், அது தொடர்பான இந்த பாடத்துல பார்ப்போம். உதாரணமா நெல்லுக்கான அறுவடைக்கு பிந்திய இழப்புகள் தொழில்நுட்பங்கள் தொடர்பாக பார்ப்போம். மற்றும் கட்டாயம் மீன் விளைச்சலை பத்தி பார்ப்போம். அடுத்து காய்கறிகள் பழங்கள் தொடர்பாகவும் இந்த இதுல பார்ப்போம். 10ஆம் பாடம். இது ஒரு நார்மலா எவரேஜா கேள்விகள் வரக்கூடிய பாடம். சில பேப்பர்ஸ்ல கூடுதலா வரும், சில பேப்பர்ல குறைவாகவும் வரும். ஓகே, சரி. அடுத்த பாடம் கேட்டீங்களா இருந்துச்சுன்னா 11ஆம் பாடம். 11ஆம் பாடம் கேட்டீங்களா இருந்தா கட்டுப்படுத்தப்பட்ட சூழல் நிபந்தனை பயிற்சிகை. கட்டுப்படுத்தப்பட்ட சூழல் நிபந்தனையின் கீழான பயிற்சிகை, அதாவது ஆளுகை சூழல் நிபந்தனையின் கீழான பயிற்சிகை. இது தொடர்பாக நீங்க ஏற்கனவே சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க, நார்மலா சின்னதா பார்த்திருப்பீங்க. பசுமை இல்லம், பச்சை இல்லம், பொலித்தீன் இல்லம், வளை இல்லம், அது தொடர்பாக இந்த விடயத்துல பார்ப்பீங்க. ஸோ அதுல என்னென்ன விஷயங்கள் காரணிகள் அடங்கி இருக்கணும், என்ன மாதிரி அது எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, அது தொடர்பாக இந்த விடயத்துல ஸோ கொஞ்சம் கூடுதலாக நம்ம பார்ப்போம். இதுவும் ஒரு வகையான ஒரு பெரிய என்ன சொல்றது கேள்விகள் வரக்கூடிய பாடம் தான். ஓகே, ஒரு பெரிய கேள்விகள் வரக்கூடிய பாடம். ஓகே, சரி. ஸோ இந்த 11 பாடங்கள்ல உங்களுக்கு கிரேட் 12 சிலபஸ் ஃபுல்லா இந்த 11 பாடங்களுக்குள்ள முடியுது. நீங்க கேட்டீங்களா ஒரு பேப்பர் எடுக்கிற நேரம் இந்த 70 வீதம் எடுத்தோம்னா இந்த 70 வீதத்துல வழக்கமா நாங்க பழைய சிலபஸ் செய்யற நேரம் கிரேட் 12, 13 ஞாபகம் சொல்லணும். கிரேட் 12, 13 எல்லாம் கிட்டத்தட்ட கிரேட் 12 கூடுதலாக வரும். கிரேட் 12 தொடர்பான கேள்விகள் கூடுதலாக வரும். கிரேட் 13 தொடர்பான கேள்விகள் குறைவாக வரும். இப்ப பாத்தீங்களா இருந்துச்சுன்னா இப்ப வர்ற அனைத்து பேப்பர்களையும் இப்ப வர 2019, 2020 பேப்பரையும் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா எப்படி வருது கேட்டீங்களா இருந்தா 50-50%. அதாவது கிரேட் 12 50%, கிரேட் 13 50% மாதிரி கேள்விகள் வருகின்றது. ஓகே, ஸோ நீங்க ஒவ்வொரு விடயத்தையும் கட்டாயம் படிச்சிருந்தா தான் நீங்க ஒரு
நல்ல நிலைமைக்கு போகக்கூடியதாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு விடயங்களும் உன்னிப்பாக அந்த உடனேயே படிச்சிருங்க. ஓகே, சரி. அடுத்தது உங்களுக்கு எவ்வாறு படிக்கலாம், எவ்வாறு படிச்சா நல்லா இருக்கும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா போகும். இன்ட்ரெஸ்டா படிக்கணும்னா என்ன செய்யணும், அதுக்கான டிப்ஸ் எல்லாம் நான் இடையில உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே, ஸோ நானும் என்ன கேட்டீங்களா இருந்துச்சுன்னா எப்படி படிச்சேன்றது ஒரு ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் நான் வச்சிருக்கேன். ஸோ நான் படிச்சு கொடுக்குற பிள்ளைங்களுக்கு நான் அதான் சொல்லுவேன், ஒரு ட்ரிக்ஸோட போங்க, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஓகே, சும்மா நீங்க காலையில் எழும்பி ஒரு 4 ஹவர் 5 ஹவர் படிச்சு ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண தேவையில்லை, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க, அவ்வளோதான். ஸோ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணீங்களா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் முன்னுக்கு போகக்கூடியதாக இருக்கும். அடுத்தது என்ன கேட்டீங்களா இருந்தால் இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் எதையும் பாடமாக்க போகாதீங்க. எல்லாரும் சொல்லுவாங்க அது பாடமாக்கிட்டுருங்க. ஓகே, பிரச்சனை, பாடமாக்கிட்டுருங்க. பாடமாக்க போகவே போகாதீங்க, புரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. புரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ நீங்கள் கட்டாயம் ஒவ்வொரு விடயங்களையும் புரிஞ்சு வச்சுக்கிட்டா அது கடைசி வரைக்கும் எப்போ போனாலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதே பாடமாக்கினீங்களா இருந்துச்சுன்னா இன்னைக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அடுத்ததான் உங்களுக்கே மறந்துடும். இல்லைங்களா? சரி, ஓகே. இப்போ ஸோ நான் கிரேட் 12க்கான சிலபஸ் ஃபுல்லையும் பார்த்துட்டோம். இப்போ கிரேட் 13க்கான சிலபஸ் ஃபுல்லையும் பார்ப்போம். ஓகே ஓகே இப்போ நாங்கள் கிரேட் 13 தொடர்பான பாடங்கள் எல்லாத்தையும் பார்ப்போம். ஓகே, கிரேட் 13 பாடம் கேட்டிங்களா இருந்துச்சுன்னா கிரேட் 13ல அதாவது மொத்தம் 11 பாடங்கள் பார்த்துட்டோம் கிரேட் 12ல. ஸோ இப்போ 13ல பார்த்தீங்களா இருந்தால் கிரேட் 13ல ஃபர்ஸ்ட் பாடம், அதாவது எங்கன்னா 12வது பாடமான பாடத்துல பேர் கேட்டீங்கன்னா நாங்கள் பொறிமயப்படுத்தல். ஸோ கிரேட் அதாவது 2021 பேட்ச் உண்மையாக சொல்ல போனால் இந்த பாடத்தை கடந்திருக்கணும். ஓகே, ஸோ இந்த டைம்ல 2021 பேட்ச் இந்த பாடத்தை கடந்திருக்கணும். ஓகே, இது ஒரு மிக 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 முக்கியமான பாடம். ஸோ பிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ மிக முக்கியமான பாடம். பெரும்பான்மையான கேள்விகளை உள்ளடக்கிய பாடங்களும் இதுவும் ஒன்று. அதாவது இதுல பாட வேலைகளும் கூட. விளங்குதா? ஸோ இதுவும் நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு பாடம். விளங்குதா? சரி. ஸோ இந்த பாடத்துல பாப்பீங்க கேட்டீங்களா, நீங்க ஃபெமிலியரானதுதான். துடிமுறை நீர்ப்பாசனம், தூவல் முறை நீர்ப்பாசனம், அதை எப்படி எப்படி அமைக்கிறாங்க, அதுல முக்கியத்துவங்கள் என்ன, அனுகூலம் பிரதிகூலம் என்ன, அது தொடர்பாக நீங்க பாப்பீங்க. அடுத்தது கேட்டீங்களா இருந்துச்சுன்னா பண்ணையில் நாங்க பயன்படுத்தப்படுகின்ற பண்படுத்தல் உபகரணங்கள். உதாரணமா டிராக்டருக்கு பின்னாடி நீங்க முதன்மை பண்படுத்தல் உபகரணம், துணை பண்படுத்தல் உபகரணம் போன்றவற்றை நீங்க பாப்பீங்க. இடை பண்படுத்தல் உபகரணம் போன்றவற்றை ஒவ்வொன்றா படத்துடன் அழகா பாப்பீங்க. ஓகே, அடுத்தது கேட்டீங்களா இருந்தா இந்த பாடத்துல நீங்க பீடை நாசினி அது தொடர்பாக ஒரு களம் ஒன்று இருக்கு. எவ்வளவு பீடை நாசினி கலக்கணும், அது கலக்கிற நேரம் எந்த உபகரணத்தை பயன்படுத்தி பீடை நாசினி நீங்க தெளிப்பீங்க, நப்சக் தெளிகருவி, அது மாதிரி நிறைய தெளிகருவிகள் காணப்படுகின்றது. அது தொடர்பாக பயிர் பாதுகாப்பு உபகரணங்கள் அது தொடர்பாகவும் நீங்க இந்த பாடத்துல படிப்பீங்க. ஓகே, சரி. இந்த பாடம் ஒரு மிக முக்கியமான பாடம் உண்டு. அடுத்தது கேட்டீங்கன்னா இந்த பாடத்துல டிராக்டர், ஓகே, இழுவை போரிட என்னென்ன தொகுதிகள் இருக்கு, இழுவை போரில என்னென்ன வகையான தொகுதிகள் இருக்கு, ஓகே, அந்த தொகுதிகளும் என்ஜின்ல என்னென்ன பார்ட் இருக்கு, டிராக்டர்ல என்னென்ன பார்ட் இருக்கு, அந்த பார்ட்ஸ் என்னென்ன மாதிரி தொழிற்பாடுது, அதுல தொழிற்பாடுகள் என்ன, அது தொடர்பாக இந்த பாடத்துல பார்ப்போம். ஓகே, சோ இப்ப நீங்க யோசிப்பீங்க இந்த பாடத்தை படிச்சதுனால எங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னு கேட்டீங்களா, பெரும்பான்மையான அதாவது ஒரு தொழிலுண்டு தொடங்கக்கூடிய அளவுக்கு ஒரு தொழிலுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். ஒரு தொழிலுக்கு தேவையான அடிப்படையான விஷயங்களும் இதுல இருக்கும். பொறுமையப்படுத்தல் என்ற பாடத்தில். ஓகே, சரி. அடுத்த பாடம் கிரேட் 13ல 2வது பாடம், அதாவது 13வது பாடமாக அரிமர கைத்தொழில். அரிமரம் மற்றும் அரிமரம் சார்ந்தது அல்லது அரிமரம் சாராதது. அரிமரம் சார்ந்த அரிமரம் சாராத கைத்தொழில் தொடர்பாக நாங்கள் இதுல பார்ப்போம். இதுல என்னென்ன அரிமரங்கள், தளபாடத்துக்கு அரிமரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மரங்கள் எத்தனையோ வகையான பயன்கள் நாங்கள் அந்த மரங்கள்ல இருந்து எடுத்துக்கொள்ளலாம். அதுல அரிமரம் என்ற கைத்தொழிலும், அதாவது அரிமர கைத்தொழில் மற்றும் அரிமரம் சாராத கைத்தொழில் தொடர்பாக நாங்க பார்ப்போம் இதுல. சோ இது ஒரு ரொம்ப முக்கியமான பாடம் ஒன்றுதான். இதுல அரிமரத்தை எவ்வாறு வீழ்த்துறது, அந்த அரிமரத்துல பயன்பாடுகள் என்ன, அதுல என்னென்ன வகையான நாங்க பதார்த்தம் எடுத்துக்கொள்வோம், அது தொடர்பாக இந்த விஷயத்துல கட்டாயம் நீங்க நல்லா கவனிக்கணும். பிராக்டிகல்ஸும் இதுல கூடுதலாக வரக்கூடியதாக இருக்கும்.
ஓகே. ஸோ இதெல்லாம் இண்டஸ்ட்ரியல். இந்த பொய்மைப்படுத்தல் அரிமர கைத்தொழில் என்றால் இண்டஸ்ட்ரியல். இண்டஸ்ட்ரியல் கேட்டீங்கன்னா கைத்தொழில் ரீதியாக நீங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு தொழிற்சாலைக்கு போயிட்டு நீங்க அவதானிக்கணும். ஓகே. ஸோ அவதானிக்கிறதுக்கு எங்களோட ஸ்டூடெண்ட்ஸை கேட்டீங்களா இருந்தால் இந்த எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் நான் ரொம்ப எங்களோட சீனியர்ஸ் அவங்களெல்லாம் கூட்டிட்டு போயிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஸோ இதுல கட்டாயம் நீங்க உங்களை நாங்கள் கூட்டிட்டு போவோம். செக் நிறுவனத்தால ஷுவரா உங்களுக்கு ஒழுங்கு செய்யப்பட்டு உங்களை நாங்கள் கூட்டிட்டு போகிறோம். இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் கொண்டு மாதிரி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் மாதிரி உங்களுக்கு இண்டஸ்ட்ரியலுக்கு நீங்க ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி உங்களை கூட்டிட்டு போவோம் கட்டாயம். ஓகே. சரி. ஸோ இது ஒரு மிக முக்கியமான பாடங்களில் ஒன்றாகும். ஓகே. அடுத்தது 14வது பாடம் 14வது பாடம் கேட்டீங்கன்னா இருந்துச்சுன்னா சிறு ஏற்றுமதி பயிர்கள், சிறு ஏற்றுமதி பயிர்கள் மற்றும் பெருந்தோட்ட பயிற்சி. பெருந்தோட்ட பயிற்சி இதுல பாத்தீங்களா இருந்தா சிறு ஏற்றுமதி பயிற்சிக்கு பெருந்தோட்ட பயிற்சிக்கு இதை பாத்தீங்களா இருந்தா இந்த 14வது பாடத்தை பாத்தீங்களா இருந்தா நீங்க இதுல பார்க்க போறது மிளகு, சிறு ஏற்றுமதி பயிர்கள் என்னென்ன, பெருந்தோட்ட பயிற்சிக்கு என்னென்ன தொடர்பாக பார்ப்பீங்க. மிளகு, கருவா, வாசனை திரவியங்கள் என்னென்ன, அடுத்தது இது தொடர்பாக பார்ப்பீங்க. ரப்பர் மற்றும் ஏனைய என்ன சொல்றது ஏனைய ஏற்றுமதி பயிர்கள் தொடர்பாக இந்த விஷயத்த ஒவ்வொன்றா சின்னதாக உன்னிப்பா கவனிப்பீங்க. இதுல ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிப்பீங்க. எவ்வாறு தயாரிக்கிறாங்க. தேயிலை மிக முக்கியமான தேயிலை. தேயிலையில 2 வகை இருக்கு, கருந்தேயிலை, பசுந்தேயிலை. ஓகே. மிளகுல வெண்மிளகு, கருமிளகு. ஓகே. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க இதுல பாப்பீங்க. ரப்பர் ரப்பர் சார்ந்த உற்பத்தி பொருட்கள் எவ்வாறு தயாரிக்கிறாங்க அது தொடர்பாக பாப்பீங்க. இதுவும் ஒரு வகையான இண்டஸ்ட்ரியல் ஒர்க் ஷாப் மாதிரி. அதாவது இண்டஸ்ட்ரியல் அதாவது கைத்தொழில் ரீதியா ஒரு தொழிற்சாலைக்கு போயிட்டு நீங்க அவதானிக்கணும். அவதானிக்கிற நேரம் தான் உங்களுக்கு எல்லா விடயமும் இதுல தென்படும். அடுத்து தேங்காய் எண்ணெய் தயாரிப்பு, தேங்காய் எண்ணெய் எவ்வாறு எப்படி உற்பத்தி செய்யறாங்க அது தொடர்பாக எல்லாம் நீங்க கவனிக்கணும். ஓகே. ஸோ இந்த பாடம் கேட்டீங்களா ப்ராக்டிக்கல் வைஸ் இந்த பாடம் கட்டாயம் நீங்க படிக்க வேண்டிய பாடம் தான், பார்க்க வேண்டிய பாடம். கொஞ்சம் பார்த்து நீங்க உங்களுக்கு படிச்சு கொள்ளணும். ஓகே. அடுத்து சிறு ஏற்றுமதி பெருந்தோட்ட பயிற்சிக்கு இந்த பாடம் கேட்டீங்களா இருந்தா கேள்விகள் வரக்கூடிய பாடம் தான், பெரும்பாலான கேள்விகள் வரக்கூடிய பாடம் ஒன்று தான். ஓகே. அடுத்தது 15வது பாடம். சரியா? 15வது பாடம் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, எலக்ட்ரானிக்ஸ். ஓகே. சிம்பிளா சொல்லுவோம், நாங்க எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ எலக்ட்ரானிக்ஸ்ன்னு கேட்டீங்களா இருந்துச்சுன்னா உபகரணமயப்படுத்தல். அதாவது நாங்க சொல்லுவோம் என்ன கேட்டீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ். ஓகே. ஸோ ஆர்டினோ போர்ட் இதுல பாப்பீங்க. ஆர்டினோ, தடை, ஒவ்வொரு விடயங்களும் நீங்க பற்றி ஆராய்வீங்க. எலக்ட்ரானிக்ஸ்ல நீங்க என்னென்ன அடிப்படை விடயம் பேசிக்ஸ் என்னென்ன படிப்பீங்களோ அது தொடர்பாக எல்லாம் இதுல ஆராய்வீங்க. எலக்ட்ரானிக்ஸ் அதாவது இலத்திரனியல் அல்லது உபகரணமயப்படுத்தல் சொல்லுவாங்க. ஓகே. இலத்திரனியல் அல்லது உபகரணமயப்படுத்தல் சொல்லுவாங்க. உபகரணமயப்படுத்தல் இதுவும் பெரும்பான்மையான கேள்விகளை உள்ளடக்கிய பாடம், பிராக்டிகல்ஸையும் உள்ளடக்கிய பாடம் உண்டு. ஆனா இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாடம் உண்டு. விளங்குதா? படிச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டான பாடம் உண்டு எலக்ட்ரானிக்ஸ். உங்களுக்கு சிம்பிளா ஒரு பேட்டரியோட கொடுத்து ஒரு வயரை கொடுத்து நீங்க நினைச்சு காட்ட சொன்ன ஒரு மின் சுற்றோன்னு அமைக்க சொன்னா நீங்க இன்ட்ரெஸ்டா அமைப்பீங்க தானே. அது லைட்டு எரிய வைக்கிறதுக்காகவே அமைப்பீங்க. அதெல்லாம் தெரியும் தானே. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதை விட கொஞ்சம் அவ்வளோ பேசிக்கா படிக்க மாட்டோம், கொஞ்சம் உங்களுக்கு அட்வான்ஸா கொஞ்சம் புது விஷயங்களை கொஞ்சம் படிப்போம். ஓகே. சரி. இதுக்கும் ப்ராக்டிகல் விஷயங்கள் நான் பார்ப்போம். ஸோ உபகரணங்கள் எல்லாம் இதுல எங்களோட செக் நிறுவனத்துல இருக்கு. ஸோ கட்டாயம் நாங்கள் இது தொடர்பாக நாங்கள் ப்ராக்டிகல்ஸ் ரீதியாகவே பார்ப்போம். ஓகே. ஸோ அடுத்தது இன்னொரு மிக முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல போறேன். நான் என்னன்னா ஒவ்வொரு பாடங்கள் நான் பார்க்குற ஒவ்வொரு பாடங்களையும் கிட்டத்தட்ட நான் 100 கேள்விகளுக்கு மேல, கிட்டத்தட்ட 100 எம்சிக்யூக்கு மேல கிட்டத்தட்ட நிறைய எம்சிக்யூ எடுத்து தொகுத்து வச்சிருக்கோம். ஸோ நாங்க ஃபர்தரா பிசிக்கல் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகணும்னு இந்த கொரோனா தொற்று எல்லாம் முடிஞ்ச பிறகு சாதாரண நிலைமைக்கு நாடு வந்த பிறகு ஸோ பிசிக்கல் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படி பிசிக்கல் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிற நேரம் நாங்கள் எங்களோட செக் நிறுவனத்தால ஸோ உங்களுக்கு ஆன ப்ராக்டிகல்ஸும் அதே மாதிரி ஒவ்வொரு பாடங்களுக்கான ரிவிஷனும் அந்த பாடங்கள்ல எவ்வளவு மேக்சிமம் கேள்விகள் நாங்கள் எடுக்க முடியுமோ அவ்வளவு மேக்சிமம் கேள்வியை நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அந்த கேள்விகளையும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி விடுவோம். ஸோ மிக நிறைய கேள்விகள் பார்ப்பீங்க. ஓகே. நீங்க இதுக்கு முதல்ல நீங்க நிறைய விஷயம் நான் படிச்சு கொடுத்தது உங்களுக்கு நீங்க பார்த்துருப்பீங்க யூடியூப் வீடியோஸ்ல. ஸோ அப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஸோ நிறைய கேள்விகள் நாங்கள் பார்ப்போம். ஸோ கேள்விகள் தான் எங்களை நல்லா ஒரு மனுஷனுக்கு கேள்விகள் தான் எங்களை உயர்த்தி விடும். விளங்குதா? நான் தியரி மட்டும் படிச்சுட்டு சும்மா இருந்தா போதாது, கேள்விகள் செஞ்சு பார்க்கணும், நிறைய கேள்விகள் செஞ்சு பார்க்கணும். அது நிறைய கேள்விகள் செய்யும் போதுதான்
எங்களுக்கு என்ன கேட்டீங்களா அதெல்லாம் கஷ்டம் விளங்கும். எப்படி எப்படி கேள்வி கேட்கறாங்க, எந்தெந்த பேட்டர்ன்ல கேள்வி கேட்கறாங்கன்றது விளங்கும். நான் திரும்பியும் சொன்னவங்களுக்கு என்னன்னா ஹார்ட் ஒர்க் பண்றதை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஓகே, அதுதான் முக்கியம். ஓகே, சரி. நாங்க 15வது பாடம் இலத்திரனியல் உபகரணமயப்படுத்த, அதாவது இந்த பாடத்தை தொடர்பாக பார்த்தோம்னா இது ஒரு எலக்ட்ரானிக்ஸ், சிம்பிளா சொன்னா எலக்ட்ரானிக்ஸ் பாடம். சோ இதுல பாப்பீங்களா இருந்துச்சுன்னா தடை ஒவ்வொரு இலத்திரனியல் கூறுகள் தொடர்பாகவும் அதோட பயன்பாடுகள் தொடர்பாகவும் ஆர்டினோ போர்ட் அது தொடர்பாகவும் பாப்பீங்க. விளங்குதா? சோ இந்த பாடம் ஒரு மிக முக்கியமான பாடம் மட்டும்தான். சோ இதுல கேள்விகள் நிறைய வருது. சரி, அடுத்து 16வது பாடம். 16வது பாடம் எடுத்துக்கிட்டீங்களா இருந்தா இது எங்களுக்கு முக்கியமான பாடம். என்ன கேட்டீங்களா இருந்தா தொழில்சார் சுகாதார பாதுகாப்பு. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. தொழில்சார் சுகாதார பாதுகாப்பு. தொழில்சார் சுகாதார பாதுகாப்புன்னா ஒரு தொழில்ல நீங்க ஈடுபட்டு இருக்கும் போது என்னென்ன வகையான விபத்துக்கள் ஏற்படலாம். உயிரியல் விபத்தா, பௌதிக இடரா, இல்லாட்டி ரசாயன இடரா, இல்லாட்டி கதிரியக்க இடரா, இல்லாட்டி உதாரணமா உங்களுக்கு ஏதாவது உயிரியல் இடர், ஏதாவது வகையான இடர்கள், என்னென்ன வகையான இடர்கள் வருது அந்த இடர்களை வகைப்படுத்துவோம் நாங்க. அடுத்து அந்த இடர்களை எவ்வாறு தவிர்த்து கொள்ளலாம், நீங்க எவ்வாறு தவிர்த்து கொள்ளலாம் தொடர்பாகவும் இந்த பாடத்துல பாப்பீங்க. நீங்க ஒரு வேலைக்கு போற நேரம், நீங்க இண்டஸ்ட்ரியல்ல ஒரு வேலைக்கு போற நேரம், நீங்க யூனிவர்சிட்டி எல்லாம் முடிச்சு டிகிரி எல்லாம் முடிச்சு நீங்க ஒரு வேலைக்கு போற நேரம், அந்த வேலையில நீங்க என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வீங்க அதை நீங்க ஏழவிலேயே கற்றுக்கொண்டு போவீங்க. விளங்குதா? சோ இதுலயும் நாங்க மேக்சிமம் நாங்க பார்க்கலாம். ஒரு கட்டணம் கட்டுற இடத்துல போயிட்டு நாங்க அதுல சும்மா நாங்க பார்வையிடலாம் என்னென்ன அவங்களோட பாதுகாப்புக்காக என்னென்ன விஷயங்களை செஞ்சிருக்காங்கன்றத நாங்க பார்க்கலாம். ஓகே, சரி. சோ அடுத்த கேள்விகள் நாங்க அடுத்த இதை பார்ப்போம். நாங்க 16 பாடம் ஃபுல்லா பார்த்தாச்சு. இன்னும் 3 பாடங்கள் இருக்கு. ஓகே, அடுத்தது கேட்டீங்களா இருந்துச்சுன்னா 16 பாடம் பார்த்தாச்சு. இப்ப 17வது பாடம். 17வது பாடம் கேட்டீங்கன்னா பூங்கணிய செய்கை. இங்கிலீஷ்ல ஆர்னமெண்டல் ஹார்டிகல்ச்சர்னு சொல்லுவோம் நாங்க. சோ இங்கிலீஷ்ல நான் ஏன் ஆங்கில பதம் சொல்லிட்டு போறேன்னா நிறைய ஆசிரியர்கள் இந்த ஆங்கில பதத்தை சொல்லாம விட்டுருவாங்க. நான் ஏன் இந்த ஆங்கில பதம் சொல்றேன்னு கேட்டீங்களா இருந்துச்சுன்னா இந்த ஆங்கில பதம் கட்டாயம் உங்களுக்கு இப்ப இல்லாட்டியும் உங்களோட ஃபியூச்சர், அதாவது யூனிவர்சிட்டி போன பிறகு இந்த ஆங்கில பதங்கள் கட்டாயம் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதன் காரணமாக தான் நான் ஒவ்வொரு விடயத்துக்கும் நான் ஆங்கில பதம் சொல்லிட்டு தான் போவேன். ஏன்னு கேட்டீங்களா இருந்தா ஒரு யூனிவர்சிட்டிக்கு நீங்க போனோட என்னென்ன விஷயங்களுக்கு எதிர்நோக்குவீங்க, நீங்க என்னென்ன கஷ்டங்களுக்கு எதிர்நோக்குவீங்க அதெல்லாம் எனக்கு தெரியும். ஸோ அப்ப நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் இந்த விஷயம் கவனமா இருக்கணும். ஸோ இந்த விடயங்கள் உங்களுக்கு நீங்க ஏற்கனவே பார்ப்பீங்க. இந்த பாடம் தொடர்பாக கட்டாயம் நீங்க நோக்குவீங்க, அதெல்லாம் கட்டாயம் நீங்க நான் சொல்லுவேன், ஒவ்வொரு விஷயமா சொல்லுவேன். ஸோ நீங்க கட்டாயம் நீங்க அதை உத்து பார்த்தீங்களா இருந்தா புரியும் உங்களுக்கு. ஓகே, சரி. ஸோ 17வது பூங்கணிய செய்கை. பூங்கணிய செய்கையில் நாங்க பார்க்க போறது கிட்டத்தட்ட கேட்டீங்கன்னா நீங்க ரோசா, அதாவது வெட்டு மலர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வெட்டு மலர்கள் தொடர்பாக விஷயங்களை பார்ப்பீங்க. ஒவ்வொரு வெட்டு மலர்களும் என்னென்ன வகையான வடிவங்கள்ல இருக்கு, ஸோ ஒவ்வொரு வெட்டு மலர்களுடையும் வகைகள் என்ன, ஸோ அது தொடர்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பார்ப்பீங்க. அடுத்தது வெட்டு மலர் ஒன்றை பொதி செஞ்சு நீங்க ஏற்றுமதி செய்கிற நேரம் என்னென்ன விடயங்களை நீங்க கொண்டிருக்கணும், அந்த வெட்டு மலர்கள் என்னென்ன விஷயங்கள் நீங்க செய்யணும், அது தொடர்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்ப்போம். அடுத்தது ஒரு பார்க், சில்ட்ரன் பார்க் போறீங்க, ஒரு சிறுவர் பூங்கான்னு போறீங்க. அந்த சிறுவர் பூங்கால எப்படி தரை அலங்கரிப்பு செஞ்சிருக்காங்க, தரை அலங்கரிப்பு விளங்குதா? சோ பூங்கா எவ்வாறு அமைச்சிருக்காங்க அது தொடர்பான விடயங்களையும் வன்கூறுகள் மென்கூறுகள் அப்படின்னு சொல்லி பிரிச்சு பார்ப்பீங்க. ஸோ உதாரணமா ஒரு சிறுவர் பூங்கால எப்படி இருக்கும் அந்த கட்டமைப்பு, தரை அலங்கரிப்பு எப்படி இருக்கும், ஒரு ராணுவ மையம், அதாவது ஹெட் குவார்டர்ஸ், ஆர்மி ஹெட் குவார்டர்ஸ், ஆர்மியில நேவி ஹெட் குவார்டர்ஸ் பாத்தீங்களா, அந்த ஹெட் குவார்டர்ஸ்ல எப்படி இருக்கும் தரை அலங்கரிப்பு அது தொடர்பாக ஒப்பிட்டு நீங்க பாப்பீங்க. ஓகே, சரி. சோ 17வது பாடம் இது ஒரு மிக முக்கியமான பாடம் ஒன்று தான். சோ கேள்விகள் வரக்கூடிய பாடம். அடுத்து 18வது பாடம், சரிதானே?
18வது பாடம் கேட்டீங்களா இருந்தா சூழல், அதாவது நீங்க பார்க்க போறது கேட்டீங்களா இருந்தா 18வது பாடத்துல சூழல் சமநிலை தொடர்பாக விளங்குதா. அதாவது நீங்க இதுல பார்க்க போறது கேட்டீங்கன்னா சக்திகள் விளங்குதா. சோ உயிர் சுவட்டி எரிபொருள்கள் மற்றும் ஒரு கழிவு பொருள்களை எவ்வாறு நீங்க முகாமைத்துவம் செய்யறது, அது திண்ம கழிவு பொருளா இருக்கட்டும், திரவமா இருக்கட்டும், வாயுவா இருக்கட்டும், எப்படி அந்த முகாமை செய்வீங்க. இது கட்டாயம் உங்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல், நீங்க ஒரு கைத்தொழிலுக்கு போகும்போது வேஸ்ட், உங்களுக்கு வார வேஸ்ட்டை வச்சு நீங்க என்னென்ன செஞ்சு கொள்ளலாம், அதை எவ்வாறு வினைத்திறனாக பயன்படுத்தலாம்ன்றது இந்த பாடம் உங்களுக்கு முக்கியத்துவம் படும். ஓகே, சோ சூழல் சக்தி தொடர்பான காப்பு, சூழல் சக்தி காப்புன்னு சொல்லுவோம். சரியா, இல்லாட்டி சூழல் நேய அணுகுமுறைன்னு சொல்லுவோம். சிம்பிளா சூழல் நேய அணுகுமுறை, அதாவது சூழலை நீங்க பாதுகாப்பதற்கு, சரியா, சூழல்ல கழிவு பொருட்கள் சேராம எப்படி பாதுகாக்க போறீங்க, என்னென்ன வகையான தொழில்நுட்பங்களை பயன்படுத்த போறீங்க, அது தொடர்பாக இந்த விஷயம் பார்ப்பீங்க. ஓகே, சரி, இது நீங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க பாக்குறது தான். ஸோ வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ இந்த பாடம் படிக்கிற நேரம் நான் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு மெயினான ஒரு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவரோட பேர் நான் சொல்ல விரும்பல. ஸோ அவரை கூட்டிட்டு வந்து அவரு பெரிய ஒரு இடத்துல இருக்கிறவர் தான். அதாவது சூழ்நிலைய அணுகுமுறை, அதாவது அந்த எப்படி செய்யணும், ஒவ்வொரு நிறுவனங்களுக்கு எப்படி இருக்கும்ன்றத ஒரு இண்டஸ்ட்ரியல் ரீதியாக அவர் பெரிய ஒரு ஒருத்தர். சரியா, ஸோ அவரை நான் கூட்டிட்டு வந்து உங்களுக்கு அவர்கிட்டயே நான் டிரெக்டா உங்களுக்குள்ள கேள்விகளை கேட்க விடுவேன். ஓகே, ஏன் கேட்டீங்களா இருந்தா அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களுக்கு தான் உங்களை நீங்க படிக்கிறத விட அட்வான்ஸா தெரியும். ஸோ அவங்கள கேட்டுட்டு வந்து நேரடியா உங்களுக்கு நீங்க எடுக்கிற கேள்வி அவங்க கிட்டே கேட்டுக்கொள்ளலாம். உங்களுக்குள்ள கேள்விகளை நீங்க அவங்க கிட்டே கேட்டுக்கொள்ளலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு வழிவகுப்பேன். ஓகே, இந்த பாடத்துக்கு. ஸோ இந்த பாடமும் ஒரு மிக முக்கியமான பாடங்களுள் ஒன்றாகும். ஸோ நீங்க இப்ப நினைப்பீங்க டோட்டலா எல்லா பாடமும் முக்கியத்துவம் தான். அதுல மிக முக்கியத்துவம் பாடத்தை நான் ஸ்டார் போட்டிருக்கேன். ஓகே, ஸோ ஓரளவான பாடங்களுக்கு எப்படி சரி ஒன்று போட்டிருக்கேன். ஓகே, சரி, அடுத்தது 19. இதுக்கு பேர் முயற்சியாண்மை. இடெக்லையும் பிடெக்லையும், அதாவது இடெக் பாடத்திலையும், அதாவது இன்ஜினியரிங் டெக்னாலஜி என்ற பாடத்திலையும் பயோசிஸ்டம் டெக்னாலஜி என்ற பாடத்துக்கும் மிக என்ன கேட்டீங்களா இருந்துச்சுன்னா என்ன கேட்டீங்கன்னா 2 பாடங்களையும் இறுதியாக வரக்கூடிய பாடம் இதுதான், முயற்சியாண்மை. இந்த முயற்சியாண்மை ஏன் இந்த பாடம் தொடர்பாக கேள்விகள் கொஞ்சம் குறைவாகத்தான் வரும் இது. ஆனாலும் நீங்க தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம், உங்களோட தொழில்துறைக்கு அவசியமான பாடம். என்டர்பிரினர்ஷிப்னு சொல்லலாம், ஆண்டர்பிரினர்ஷிப்னு சொல்லுவோம். இந்த முயற்சியாண்மை விளங்குதா, அதாவது நீங்க இவ்வளவு தூரம் படிச்சு வச்ச பாடங்கள்ல, இவ்வளவு தூரம் நீங்க படிச்சீங்க பாடங்கள், அந்த பாடங்கள்ல ஒரு மையக்கருவை கொண்டு நீங்க ஒரு தொழில்துறை ஆரம்பிக்க போறீங்களா இருந்தா அந்த தொழில்துறையில என்னென்ன விஷயம், அடிப்படையான விஷயம், அந்த தொழிலை எவ்வாறு நீங்க பதிவிடணும், அது பதிவிடுறதுல இருந்து என்னென்ன விஷயமான துணை சேவைகள் உங்களுக்கு உதவுது, அது தொடர்பான ஒவ்வொரு விடயங்களையும் நீங்க பார்க்கக்கூடிய பாடம் இந்த முயற்சியாண்மை பாடம். இந்த முயற்சியாண்மை பாடம் பார்த்தீங்கன்னா வணிக கல்வி, அதாவது வர்த்தகம் எடுக்கிறவங்க, அதாவது கொமர்ஸ் எடுக்கிறவங்க இந்த பாடத்தை கொஞ்சம் டீப்பா படிப்பாங்க. நாங்க கொஞ்சம் எங்களுக்கு தேவையான அளவு மேலோட்டமா நாங்க படிப்போம். இந்த பாடம் தான் உங்களுக்கு என்ன கேட்டீங்களா இருந்தா உங்களோட தொழில் வாய்ப்புக்கு மிக முக்கியமான பாடம். அதாவது நீங்க சுய தொழில் ஆரம்பிக்கணுமா இருந்தா இதுல இந்த பாடத்துல காணப்படுற அனைத்து விஷயங்களும் நீங்க தெரிஞ்சே இருக்கணும். ஓகே, சரி. ஸோ நாங்க 19 பாடங்கள் தொடர்பாகவும் நாங்க பார்த்தாச்சு. ஸோ இந்த 19 பாடங்கள் தொடர்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் சொன்னதுல ஒரு சின்ன விளக்கம் ஒன்று வந்திருக்கும். இப்படித்தான் இருக்கு இந்த பாடம், இதெல்லாம் இப்படித்தான் இருக்குன்ற ஒரு விளக்கம் ஒன்று வந்திருக்கும். சரி, நாங்க அடுத்தது நிலநலை பாடம் தொடர்பாக நாங்கள் இன்னைக்கு நிலநலை தொடர்பாக ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று பார்த்துட்டு இந்த கிளாஸை முடிப்போம். அடுத்த கிளாஸ் உங்களுக்கு நிலநலையோட அடிப்படைகள் என்னென்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு படிப்படியாக நாங்க பார்ப்போம். அதுக்கு முதல் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, இப்போ நான் இருக்கிற இடம் கேட்டிங்களா இருந்தால் கொழும்பு. ஸோ கொழும்பு கேட்டிங்களா இருந்தால் கர்ஃப்யூ. கொழும்புல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய இடங்கள்ல கொரோனா தொற்று பரவுது. ஸோ நாங்கள் இப்போ ஒரு இதில் தான் இருக்கோம், கொஞ்சம் ஒரு பாதுகாப்பான இடத்துல தான் இருக்கும். ஆனாலும் எங்களுக்கு கர்ஃப்யூ போட்டிருக்காங்க. ஓகேயா, கர்ஃப்யூன்னு உங்களுக்கு தெரியும் தானே, ஊரடங்கு சட்டம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த டைமில் எனக்கு இப்போ என்ன கேட்டிங்களா இருந்துச்சுன்னா, இப்போ நான் வீட்டில் இருக்கேன். ஸோ நான் இங்கேருந்து
கேட்டிங்களா இருந்துச்சுன்னா ஜூம் கிளாஸஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆனாலும் எனக்கு கேட்டிங்களா இருந்தால் ஒரு போட் இன்ஸ்டியூட்டில் இருக்கேன், இந்த கொழும்புல உள்ள இந்த இன்ஸ்டியூட்டில் இருக்குது. ஸோ அதனால் நான் எடுத்துக்கொள்ள கூட வழி இல்லாமல் இருந்துச்சு எனக்கு. உங்களுக்கு இந்த டைமில் கட்டாயம் எனக்கு செஞ்சே ஆகணும் அப்படின்றதுக்காக நான் யோசிக்கவே இல்லை, நான் எந்த விதத்துலையும் யோசிக்கலை. நான் என்ன செஞ்சேன், எனக்கு கிடைச்சது ஒரு சின்ன போட், இல்லைங்களா, இதுதான் சின்ன போட் ஒன்று தான் கிடச்சிச்சு. இந்த அளவு தான். நான் ஏன் சொல்கிறேன்னா பாருங்க, இதில் ஒரு சின்ன போட் தான் கிடச்சிச்சு. அப்போ அவங்க இந்த சின்ன போட்டில் உங்களுக்கு என்ன விளங்கப்படுத்தணும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுல்ல, உங்களுக்கு கொஞ்சம் பார்வைக்கு கொஞ்சம் இருக்கணும் பெரிய போட்டா. அப்போ நான் என்ன செஞ்சேன், நான் ஒன்றும் யோசிக்கலை, சரியா, சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சில ஆட்கள் யோசிப்பீங்க, எனக்கு எழுதி படிக்கிறது பிடிக்கும் சார், ஆனால் ஒயிட் போர்டு வாங்குறதுங்கிறது வசதி இல்லை. அவளெல்லாம் யோசிக்க தேவையில்லை, நீங்கள் ஒயிட் போர்டெலாம் வாங்கணும்னு அவசியமே இல்லை, சிம்பிள். இந்த பக்கம் பாருங்கள், இது ஃபுல் ஒயிட் போர்டு, சரியா, ஒரு சின்ன ஒயிட் போர்டு. இந்த பக்கம் நான் வச்சிருக்கு பாருங்கள். இந்த பக்கம் உள்ளது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன செஞ்சேன், ஒரு பலகை துண்டு எடுத்தேன். இந்த பலகை சிம்பிளான 3 விஷயம் இருந்தால் ஒரு ஒயிட் போர்டு ஒன்று ஆரம்பிக்கலாம். ஓகே, ஒரு பலகை துண்டுன்னு ஒரு ஒயிட் பேப்பர் இருக்குது, உங்களுக்கு சிம்பிளான தாள் இருக்குது, கேலண்டர் பேப்பர் இருக்குது. கேலண்டர் பேப்பர் பின்னிக்கு ஒட்டுங்க, சரிதானே. கேலண்டர் பேப்பர் இப்படி இதாக்கிட்டு கேலண்டர் பேப்பருக்கு மேலே அதை என்ன ஒட்டுங்கன்னு கேட்டிங்கன்னா செலோடேப், வெள்ளை செலோடேப் தெரியுதானே, வெள்ளை செலோடேப், அதாவது டிரான்ஸ்பரண்ட் செலோடேப், அதை ஒட்டுங்க. டிரான்ஸ்பரண்ட் செலோடேப்பை ஒட்டுங்க, அப்படியே ஃபுல்லாக ஒவ்வொன்றா ஒரு அப்படியே ஒட்டிக்கிட்டு போனீங்களா இருந்துச்சுன்னா, அவ்வளோ செலோடேப் அவ்வளோ முடியாது உங்களுக்கு. ஸோ கொஞ்சமாக இந்த செலோடேப்பை ஒட்டிட்டு போனீங்களா இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஒயிட் போர்டு உருவாக்கலாம். ஓகே, இதுதான் கேட்டிங்களா இருந்துச்சுன்னா என்ன கேட்டிங்களா இருந்தால், நீங்கள் இருக்கிற நீங்கள் ஒரு டெக்னாலஜிஸ்ட் உண்மையாக சொல்ல போனால். ஓகே, இதில் நான் இந்த டெக்னாலஜியை நான் பயன்படுத்தலை, ஆனால் இருக்கிற பொருளை வச்சுட்டு அதில் பயனடைய தெரிஞ்சிருக்கணும் ஒவ்வொரு டெக்னாலஜிஸ்ட்டுக்கும். ஓகே, ஸோ டெக்னாலஜிஸ்ட் நீங்கள் கேட்டிங்களா இருந்தால் நீங்கள் டெக்னீஷியனில் டெக்னாலஜிஸ்ட். ஓகே, தொழில்நுட்பவியலாளர். ஓகே, ஸோ நீங்கள் என்ன கேட்டிங்களா இருந்தால் இருக்கிற சாமானை வச்சு ஏதாவது உங்களுக்கு பயனுள்ள விதத்தில் உருவாக்கலாம். இது எதுக்கு வரும் கேட்டிங்கன்னா, நீங்கள் யூனிவர்சிட்டி போன பிறகு உங்களுக்கு ரிசர்ச்ன்ற ஒரு இதில் நீங்கள் ஏதாவது ஒரு பாடத்தை எடுத்து நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணி கொடுக்கலாம், ஏதாவது இனோவேஷன் செய்யலாம், அதாவது ஏதாவது கண்டுபிடிப்பு செய்யலாம் நீங்கள், விளங்குதா. ஸோ இதில் நான் கண்டுபிடிக்கலாம் இல்லை, நான் சிம்பிளாக செஞ்சது, நான் கண்டுபிடிக்கலாம் இல்லை. ஸோ நான் சிம்பிளாக செஞ்சது என்ன கேட்டிங்களா, ஒரு சின்ன பலகத்துண்டு எடுத்தேன். அந்த பலகத்துண்டில் வெள்ளத்தாள் அப்படியே ஒட்டிட்டு அதுக்கு மேலே என்ன கேட்டிங்களா இருந்தால் இதை என்ன கேட்டிங்கன்னா செலோடேப், வெள்ளை செலோடேப் அப்படியே ஒட்டுனேன். ஃபுல்லாக வெள்ளை செலோடேப் ஒட்டோன்னா வெள்ளை செலோடேப் என்ன கேட்டிங்களா இருந்தால் அழிக்க முடியும். இதில் நாங்கள் மாக்கரால் எழுதுனோம்னா நான் அழிக்க முடியும் இப்படி. ஓகே, ஸோ உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஒயிட் போர்டை நீங்கள் உருவாக்கிடலாம். உங்களுக்கு ஒயிட் போர்ட்டை நீங்கள் காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இது சின்ன டிப் பண்ண உங்களுக்கு. ஓகே, நீங்கள் செஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, எழுதி படிக்கலாம் தானே. மார்க்கிற விலை போகும்போது ஒரு 70 ரூபா 60 ரூபா வரப்போகுது. ஸோ இது நான் பாடம் சம்மந்தமான மட்டும் சொல்ல மாட்டேன், நான் உங்களுக்கு ஒரு கைடராகவும் இருப்பேன். ஓகே, ஏன் கேட்டிங்களா இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் ஒரு கைடு இல்லாமல் போக இயலாது. ஆனால் நீங்கள் தனியாக தான் போக போகிறீங்க, ஆனால் ஒரு கைடன்ஸ் இன்னொன்று உங்களுக்கு வேணும். ஓகே, ஸோ அந்த அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு. சரி, ஓகே, நாங்கள் அடுத்தது நீளாதவை என்ற பாடம் தொடர்பாக பார்ப்போம்.